ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மீட் மீ அகெயின். ஆக்சுவலி 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன்டா ஆல்ரெடி. நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். அண்ட் வாங்க ஸ்டோரி. லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் கோயிலுக்கு வந்திருப்பீங்க. அப்போ வி ஜேகே கெவினை மீட் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். வி உங்களை பற்றி கொஞ்சம் தப்பாகவே பேசிட்டு இருந்திருப்பாரு. அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்களும் போயிட்டு உங்களோட பிரசாதம் வாங்கின்னு நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு போவீங்க. அவங்க ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு போகும்போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரோட்லேயே உங்களுக்கு கண்ணெலாம் கலங்கிட்டு இருக்கும். என்னடா இது, அவங்களுக்கு என்னை பற்றி ஒரு விஷயம் கூட தெரியாது. தெரியாமல் என்னோடய கேரக்டர் ரொம்ப சீப்பாக சீப்பாக நினச்சிட்டாங்களே சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சோகமாகவே போவீங்க. உங்கள் வீட்டுக்கு ரீச் பண்ணிவிடுங்க. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னாச்சுடி முகத்தை அப்படி வச்சுன்னு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க. பேசாம பிரசாதம் இந்த வச்சுருக்கேன் பாரு, நீ தம்பி என் பாப்பா கூடு சரியா. அண்ட் எனக்கு முக்கியமான விஷயம் ரொம்ப தலைவலிக்குது, நான் ரூமுக்கு போனேன், என்னை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே போயிடுவீங்க. போயிட்டு பெட்ஷீட்டை இழுத்து போதுன்னு நீங்கள் அழுவீங்க. ஏன்னா சவுண்ட் கேட்கக்கூடாது சொல்லிட்டு. ஏன்னா உங்களை இந்த மாதிரி யாருமே இவ்வளோ சீப்பாக உங்களை ஜட்ஜ் பண்ணதில் ஃபர்ஸ்ட் டைம் யாருன்னே தெரியாத பர்சன் நம்மளை இந்த அளவுக்கு அவுட் பண்ணிட்டாங்களே. நம்ம லைஃப்பில் அந்த பர்சனை மட்டும் நிச்சயமாக பார்க்கவே கூடாது எப்பயுமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வரும். ஃபோன் வந்தோடனே நீங்கள் பார்ப்பீங்க யாரும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசும்போது உங்கள் நேமை சொல்லுவாங்க. நீராவா சொல்லிட்டு. ஆமாம் நீங்கள் சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. எதுக்கு நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது உங்கள் தம்பி பண்ணி வச்சிருக்கிற லட்சணம் அப்படின்னு நீங்கள் வாமா அப்படி சொல்லிட்டு ஒரு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வச்சுருவாங்க ஃபோனை. உங்களுக்கு ஏற்கனவே தலைவலியா, இப்போ வீட்டில் இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு இன்னத்த ரொம்ப இழுத்துட்டு வந்துக்கிறானேன்னு தெரியலையா சொல்லிட்டு நீங்கள் வேக வேகமாக ரூம்லேருந்து வெளில வருவீங்க. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைம்மா ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லி என்ன அர்ஜென்ட் வேலை 9 மணிக்கு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைம்மா வந்த ஒரு நிமிஷம் ஜின்னை பார்க்குறதுக்கு போய் நிற்கிறேம்மா, வந்த ஒரு 10 நிமிஷத்தையும் நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போவீங்க. பட் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே பயங்கர டவுட்டாக இருக்கும், போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில இவ்வளோ இடத்துக்கு நம்ம தனியாக போகிறது சேஃப் இல்லை சொல்லிட்டு அப்போ ஜின்னுக்கு ஃபோன் பண்ணுங்க. சொல்கிறேன் என்ன இவ்வளோ இடத்துக்கு ஃபோன் அப்படி சொல்லிட்டு அவர் கேட்பார். ஜின் ஒரு நிமிஷம் வரையடா, என் கூட எனக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, என்னால் இப்போ தனியாக போக முடியாது, ப்ளீஸ்ரா நீ என் கூட வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. என்ன ஆச்சு, உன் வாய்ஸே சரியில்லை, என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு ஜின் கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் வரையாடா ப்ளீஸ், நீ வந்த பிறகு எதாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சரி இப்போ நீ எங்கே இருக்கிற அப்படி சொல்லிட்டு ஜின் கேட்கும்போது உங்கள் வீட்டு வாசலில் தாண்டாக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அடி பாவி, வாசலுக்கு வீட்டுக்குள்ளே என்னாடி வெளில ஃபோன் பண்ணியிருக்கிற அப்படி சொல்லிட்டு ஜின் கேட்கும்போது எங்கே பாடுறா, இப்போ நான் பேசுகிறதுலாம் எனக்கு முடியாது, எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, தயவு செஞ்சு வெளில வாடா அப்படி சொல்லிட்டு உங்கள் வாய்ஸ் ரொம்ப சீரியஸாக இருக்கும். இதை நோட்டீஸ் பண்ண ஜின் ஓகே ரிலாக்ஸ், ஓகே நான் வந்துடுறேன் ஒரு 2 மினிட்ஸில் அப்படி சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும் என்னாச்சுடி அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்பாரு. இல்லைடா தம்பி ஏதோ பிரச்சனை கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன், யாரும் தெரியல அன்னோன் நம்பரில் ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வான்னு சொன்னாங்க, நான் தனியாக போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுடா, அதுக்கு தான் ஒன்றை கூட்டேன். ஆக்சுவலி இந்த விஷயம் பாப்பாக்கு அம்மா கூட தெரியாது, சொல்லாமல் தான் நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜின் கிட்ட சொல்லிங்க. அப்போ ஜின் உங்கள் முகத்தை பவர் நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, உங்கள் வாய்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஜின் ரிலாக்ஸ் எதுவும் ஆயிருக்கான்னு போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஜின் சொல்லுவார். சரி வாடா போகலாம் சொல்லிட்டு நீங்கள் ஜின்னோட ஸ்கூட்டியில் தான் போவீங்க, அவர் கூட தான். அப்போ போயிட்டு ரீச் ஆகிட்ட பிறகு ஒரு சைடு உங்கள் தம்பி உங்கள் தம்பி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சைடு வேறு பசங்க நின்று இருப்பாங்க. அப்போ நீங்கள் வேகமாக ஓடுங்க. என்னடா சின்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு உங்கள் தம்பியை பார்த்து நீங்கள் கேட்கும்போது உங்கள் தம்பி உங்களை பயங்கரமாக மறிப்பார். உன்னை யார் இங்கே வர சொன்னது, ஃபஸ்ட்டு நீ ஏன் வந்த, உனக்கு யார் ஃபோன் பண்ணது அப்படின்னு கோவமாக பேசுவார். ஆக்சுவலி எனக்கு தெரியல அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க. அப்போ உங்கள் தம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பயங்கரமாக மறிப்பார். அப்போ ஏன்னா உங்கள் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸில் யாரோ ஒருத்தர் தான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள் தம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு யாரா ஃபோன் பண்ணீங்க எங்கள் அக்காவுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது டெய்லி சத்தியம் சொன்னாங்க யாருமே ஃபோன் பண்ணல அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ ஒரு அம்மா பேசுவாங்க. நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நல்லா வளர்த்து வச்சிருக்கல உன் தம்பியை அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு
என் பையனை எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாரு, உன் தம்பியும் உன்னோட தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் தம்பியை என்னடா பண்ணி வச்சுருக்குற அப்படி சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக கேட்பீங்க. நான் ஒன்றும் பண்ணல, ஆக்சுவலி அவனுங்க தான் வம்பில் தானுங்க, அதுக்கு தான் அடித்தேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் தம்பி சொல்லும்போது என்ன தண்டா ஆச்சு கிளியராக சொல்லு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, ஆக்சுவலி வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ப்ராப்பராக தான் வந்து இந்த சைடில் இவனையும் வந்து இடிச்சிட்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் தம்பி சொல்லும்போது, ஏதோ இடிச்சிட்டாங்கன்னு விட்டு வந்துடல, இல்லை ஏன்டா போயிட்டு இப்போ அடிச்சிங்க நீங்கள், இப்போ பாரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அந்த அம்மா சொல்லும், இல்லை ஆக்சுவலி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, தெரியாமல் தானே, ஆக்சுவலி இவங்க எல்லோரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கால் இப்படி பண்ணிக்கிறாங்க, ஐ மீன் சண்டை போட்டுன்னு இப்போ பிரிஞ்சிருக்கிறாங்க, அதையே வந்துட்டு பாயிண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போக வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா அந்த ஆப்போசிட் பர்சன் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்கள் தம்பி கூட ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க, இப்போ ஃப்ரெண்டாக இல்லை, அதனால தான் நீங்கள் இதை பாயிண்ட் பண்ணி சொல்லுவீங்க. அதுக்கு அந்த அம்மா வந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் தம்பி ஃப்ரெண்டாக அடித்தாங்களா அந்த பர்சன்கிட்ட போயிட்டு, இங்கே பாருப்பா தயவு செஞ்சு இந்த தடவை மன்னிச்சிட்டு, என் தம்பி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், ப்ளீஸ்ப்பா, நீ எனக்கு தம்பி மாதிரி தான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கப்பா என்று சொல்லி நீங்கள் ரொம்ப கெஞ்சுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிங்க. இங்கே இதை பார்க்குற ஜின்னுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாகும். ஜின் அப்புறம் வந்துட்டு பேசுவார், இங்கே பாருப்பா ஆக்சுவலி எப்படி இருந்தாலும் முன்னாடி நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக தானே இருந்தீங்க, இப்போ தான் ஏதோ பிரச்சனை பிரிஞ்சுட்டீங்க, அதுக்கோசரம் நீங்கள் வந்துட்டு இப்படி சண்டை போடலாமா அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. அது மட்டும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அப்புறம் நாளை பின்ன ஒருத்தர் ஏதாவது ஒரு ரீசனுக்கு பார்க்க வேண்டியதாக இருந்தால் கூட எப்படி பார்க்க முடியும், புரிஞ்சுங்க அப்படி சொல்லிட்டு அந்த பையன்கிட்டையும் அப்புறம் அவங்க அம்மாக்கிட்டையும் சொல்லுவார் ஜின். அப்போ வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சொல்ல, இல்லை விட்டுருமா ஒரு பிரச்சனை இல்லை வா போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மா கூட்டின்னு போக, அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு என்னடா உன்னை அடித்து மூஞ்சி முகரெலாம் உடச்சி வச்சுக்கிறான், கம்ப்ளைண்ட்டுக்குலாம் பார்த்தா நீ விட்டு போகலான்னு சொல்கிற அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த பையனை பார்த்து சொல்லும்போது, இல்லை ஆக்சுவலி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இப்போ தான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டில் பிரிச்சுட்டோம், பட் அது ஏதோ ஆக்சுவலி என் மேலே தான் தப்பு, நான் தான் போய் வேணுமே அடித்தேன், அதுக்கப்புறம் தான் வந்து என்னை அடித்தான், இப்போ நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீனே கேட்பாங்க, நான் இதை சொல்லுவேன், அப்புறம் என்ன தூக்கி உள்ளே வைப்பாங்கம்மா, உனக்கு அப்போ ஓகேவா நானும் ஜெயிலுக்குள்ளே போனா சொல்லிவிட்டு அந்த பையன் சொல்லும். அப்போ நீங்கள் அந்த பையன் பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பர்சன் வந்து சொல்லுவாங்க, இட்ஸ் ஓகே அக்கா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த பையன் கூட என்ன 2-3 பேர் இருப்பாங்களே, டே என்னடா விட்டு கொடுத்துட்டு வர, போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சா இவனுங்களாம் புத்தி வரும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் அந்த சண்டையை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. அப்போ அந்த பையன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வா போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுவாங்க, அவங்க அம்மாவையும் கூப்பிடுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு உங்களை பார்த்து நல்லா வளர்த்து வச்சுக்கிறீங்க, அப்போல்லாம் அதுக்குள்ளே இப்படி தான் இருப்பாங்க பொழுது அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியல, உங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். பட் அப்படி இருந்தால் அந்த பையனோட அம்மா வந்துட்டு சைலண்ட்டாகவே இருக்க மாட்டாங்க, வாய்க்கு வந்தெல்லாம் பேசுவாங்க. உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு நீங்கள் கிட்டன்னு போயிட்டு உங்கள் தம்பியை பார்த்து கன்னத்திலே சளி 2 வைப்பீங்க, வச்சுட்டு இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது வா சொல்லிட்டு உங்கள் தம்பியை கையை பிடிச்சி இழுத்துன்னு வருவீங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. இப்போ தான் அந்த அம்மாவுக்கு சமாதானமாக இருக்கான், இப்போ அவங்களும் போயிடுவாங்க. போயிட்டு உடனே கொஞ்சம் தூரம் உங்கள் தம்பி கையை பிடிச்சி தான் இட்டுன்னு போவீங்க. அப்போ உங்கள் தம்பி உங்கள் கையை உதவி விட்டுட்டு அங்கே என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு கூட கேட்காம நீ வந்துட்டு என் கன்னத்தில் சளி அடிச்சுட்டு அங்கே போய் மன்னிப்பும் கேட்டுருக்குற அப்படின்னு உங்கள் தம்பி இப்போ உங்கள் கையை உதறி விட்டுட்டு வேகமாக போவார். உங்களுக்கு பயங்கரமாக அழுகு வரும், கண்ணு ரோட்லேயே அப்படியே ரோட்லேயே உட்காந்து நீங்கள் அழுவீங்க. அப்போ சின்ன வந்துட்டு உங்களை வந்துட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு வருவார். அதுக்குள்ளேயே வந்துட்டு உங்கள் தம்பியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க போனவங்க ரிட்டன் வந்துட்டு அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். என்னப்பா அப்படி சொல்லிட்டு என் கண்ணை தொடச்சின்னு கேட்பீங்க. இல்லை அக்கா தப்பெல்லாம் அவங்க மேலே தான், ஆக்சுவலி நானும் உங்கள் தம்பிக்கு சைலண்டாக தான் போயிட்டே இருந்தேன், அவங்க தான் வந்து வெண்மை இடித்து தேவையில்லாமல் உங்கள் அப்பாவை பற்றிலாம் ஒரு மாதிரி பேசிட்டாங்க, அது மட்டும் உங்களை பற்றி பேசினாங்க, ஏன்டா உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க இவ்வளோ நாள் ஆச்சு, என்ன பிரச்சனை ஒரு மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டாங்க அக்கா, அதனால தான் உங்கள் தம்பி டென்ஷன் ஆகி அடிச்சிட்டான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அடித்ததை மட்டும் தான் அவங்க பாயிண்ட் பண்ணி சொன்னாங்களே வச்சு எங்கள் மேலே இருக்கிற தப்பு, மற்றபடி அவங்க செஞ்சு எதையுமே வந்துட்டு ஓப்பனாக சொல்லவே இல்லை அக்கா அப்படி சொல்லிட்டு அந்த தம்பி சொல்லும். உங்களுக்கு என்ன தான் பயங்கரமாக அழுக வரும், ஏன்னா நீங்கள் போய் வேறு உங்கள் தம்பி அடிச்சிட்டிங்களா தப்பு இருக்குது சொல்லிட்டு. ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு உங்கள் தம்பி ஏதாவது ரீசனுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க சொல்லிட்டு. பட் என்ன பண்ண முடியும், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பேன்னு சொன்னதுனால வேறு வழியில் சொல்லிட்டு தான் நீங்கள் உங்கள் தம்பியை அடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு என்ன தான் ரொம்ப அழகு வரும். அப்புறம் நீங்கள் அந்த தம்பியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை அவனை கொண்டு போய் விடாதீங்க புரிஞ்சிச்சா அப்படி சொல்லி நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்பீங்க. சரிங்க அக்கா அப்படி சொல்லிட்டு அந்த தம்பி கிளம்பி போயிடும்.
ஆனால் நீங்கள் அப்பயே அழுதுன்னு தான் இருப்பீங்க. அப்போ வந்துட்டு ஜின் வந்துட்டு உங்கள் தோல் மேலே கை வைப்பார். என்ன ஆச்சுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்காத நடந்ததுலாம் பார்த்துல மறுபடியும் என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுவீங்க. சரி சரி விட்டு எல்லாம் சரியாயிடும் கொஞ்ச நாள் அப்படி சொன்னோன்னே நீங்கள் ஜின்னு ஹக் பண்ணிக்குவீங்க. ஹக் பண்ணி அழுவீங்க. ஜின்னு வந்துட்டு உங்களை பதிலுக்கு ஹக் பண்ணிக்க எல்லாம் சரியாயிடும் எல்லாம் கொஞ்சம் நாள் தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா அவருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு இருந்திருக்கோம் நீங்கள் இப்படி அழுவுறதை பார்க்கும்போது. ஆக்சுவலி இதெல்லாம் இன்னொரு பர்சனும் பார்த்துன்னு இருக்காங்க. அது வேறு யாரில் வீ தான். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி கோயிலில் உங்களை அந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டாரா அந்த விஷயம் தான் அவருக்கு உறுதும். அவர் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பார். அதனால் வந்துட்டு அவர் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி தனியாக வந்துட்டு வாக் பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருப்பார். அண்ட் ஆக்சிடெண்ட்டாக வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வர்ற இடத்துக்கு தான் அவர் வந்துட்டு உங்கள் தம்பி கேட்டால் பண்ணல அந்த இடத்துக்கு தான் அவர் வந்து வாக்கிங் வர தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க வீட்டுக்கும் இந்த இடத்துக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதனால் அவர் வாக் பண்ணி வந்திருப்பார். இதெல்லாம் பார்க்குற அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் வேறு ஜின்னை வேறு ஹக் பண்ணிக்கிறீங்களா இதை பார்க்குற அவருக்கு இன்னும் தான் எனத்தில் ஒரு மாதிரியாக என்ன ரீசனே தெரியாது. நீங்கள் பயங்கரமாக இல்லைங்க ஜின்னை ஹக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஹக்கை இது வரைக்கும் விட்டே இருக்க மாட்டீங்க. ஜின் வந்து எல்லாம் சரியாயிடும் ஓகே புரிஞ்சுக்க அப்படி சொல்லிட்டு. பட் இப்போ தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுவார். இந்த பர்சனை தான் நம்ம ஆஃபீஸில் பார்த்தோம் சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை விட்டுருவாரு. அப்போ வந்து ஜின் வந்துட்டு சரிடி அழுவாத சரி வா போகலாம் எவ்வளோ நேரம் தான் என்னை இப்படியே ஹக் பண்ணி நிற்பேன் எனக்கு வலிக்குதுடி எவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லும்போது அப்போ நீங்கள் அழுதுகிட்டே வந்துட்டு நான் உன்னை ஹக் பண்ணது உனக்கு வலிக்குதா நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் என் கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்கிறது உங்ககிட்ட மட்டும் தான்டா சொல்ல முடியும் அம்மா கிட்ட சொன்னால் அம்மா என்ன நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் ஹக் பண்ணிக்கிங்க. ஜின்னை வந்துட்டு சரி சரி எல்லாம் சரியாயிடும் சரிவா நம்ம போகலாம் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு 9:30 அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார் சரி வாடா போகலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஹக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜின் கையை பிடிச்சிக்கின்னு தோல் மேலே சாஞ்சிக்கின்னு நடந்து போவீங்க அவர் ஸ்கூட்டிக்கிட்ட. அப்புறம் வந்துட்டு நார்மலாக நீங்கள் ஸ்கூட்டியில் கிளம்பி போயிடுங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம வீக்கே எதிர பயிரெல்லாம் பயங்கரமாக எரியும் புகையாக வர்ற மாதிரி ஃபீல் ஆகும் காதில் இருந்துலாம். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல அவர் மறுபடியும் ரிட்டர்ன் போயிடுவார். அப்போ போயிட்டப்போ வந்துட்டு கெவின் வந்துட்டு உட்காந்து இருப்பார். ஸோ ஹாலில் தான் எங்கே போயிட்டு வந்த வி அப்படி சொல்லிட்டு வியை பார்த்து கேட்கும்போது என் கீழே சும்மா வாக் போனேன். ஆமாண்டா சும்மா வாக் வந்துட்டு 9:45 போயிட்டு வராங்களே யாராவது அப்படி சொல்லிட்டு கெவின் கேட்கும்போது இங்கே பாரு நான் 9:45 போகல நான் 8:30 தான் போனேன் போதுமா இது முக்கியமான விஷயம் கெவின் நான் ஆல்ரெடி டென்ஷன் நிற்கிறேன் நீ எதையும் கேட்காத என்கிட்ட அப்படி சொல்லிட்டு வி கத்துவார். அப்போ கெவின் இப்போ பதில் கத்துவார் என்ன நினச்சின்னு இருக்க வி நாங்கள் தான் உண்மையில நான் டென்ஷன் பண்ணிக்கிறேன் நீ வந்து தேவையில்லாமல் ஒரு பொண்ணை பற்றி தப்புதாக பேசி அந்த பொண்ணு வேறு அதை கேட்டு அவ்வளோ அப்செட் ஆகிடுச்சு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியும் நீ ஒருத்தவங்களோட கேரக்டர் எப்படி ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற எனக்கு புரியல இதுக்கு பதில் சொல்லு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணு எனக்கு அதை பற்றி கேர் இல்லை அப்படி சொல்லிட்டு கெவின் எப்பயும் இப்படி வீக்கிட்ட கத்தி பேச மாட்டார். இன்றைக்கி அப்படி பேசியிருப்பார். முக்கியமாக ஜேகே எந்த அளவுக்கு இதில் ஃபீல் பண்ணா அப்படி சொல்லிட்டு கெவின் சொல்லும்போது இப்போ ஜேகே எதுக்கு ஃபீல் பண்ணா அப்படி சொல்லிட்டு வி கொஞ்சம் கோமாக கேட்பாரு கெவினை பார்த்து. அப்போ வி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிவிடுவாரு ஆமாம் ஜேகேக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குது நினைக்கிறேன் மீராவா அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கும்போது இங்கே பாரு அவனுக்கு பிடிச்சலாம் இருக்காது முக்கியமான விஷயம் அந்த பொண்ணை பற்றி தெரியாமல் நீங்களே வந்துட்டு பள்ளத்தில் போய் விழாத அப்படி சொல்லிட்டு வி சொல்லும்போது இங்கே பாரு வி உனக்கு என்ன பிரச்சனை பள்ளத்தில் நாங்கள் தான் போய் விழுந்துட்டு போகிறோம் ஓகேவா விட்டு போ அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் 2 பேருமே கத்த ஆரம்பித்தாங்க. அப்போ வந்துட்டு வி அவங்க அம்மா வந்துட்டு இங்கே என்ன தான் நடக்குது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஜோராக இப்போ அவங்க கற்றுவாங்க. இதை கேட்குறவங்க யார் வியும் சரி கெவினும் சரி சைலண்ட் ஆகிடுவாங்க. இப்போ வந்துட்டு வி வந்துட்டு அவங்க அம்மா பார்ப்பாரு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு வி உங்கள்கிட்ட பேசினேன் கெவின் உங்கள்கிட்டையும் பேசினேன் வா அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட பிறகு என்னதாடா பிரச்சனை அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா வந்துட்டு கெவினும் வியும் இப்படி கத்தி சண்டை எப்பயுமே போட்டதில்லை. அதனால் அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அப்போ கெவின் சொல்லுவார் இல்லைம்மா ஆக்சுவலி நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கல்ல மீரா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார் உங்களை பற்றி. கெவின் வந்துட்டு ஆமாம்ப்பா தெரியும் ரொம்ப நல்ல பொண்ணு சொல்லிட்டு நீங்கள் நல்ல பொண்ணு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் பிள்ளை நான் சொல்கிறேன் அது வந்துட்டு நல்ல பொண்ணு இல்லை கேரக்டர் சரியில்லை அது இதுன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி ஒவ்வொரு தடையும் வந்துட்டு அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணுறாரு வி அப்படி சொல்லிட்டு கெவின் சொல்லும்போது ஏன் வி நீ இப்படி நடந்துக்கிற ஒருத்தனை பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ண. ஆக்சுவலி இன்றைக்கி அந்த பொண்ணு வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத எனக்கு உதவி பண்ண முக்கியமான விஷயம் நீ ஏன்டா இப்படி இருக்கிற உங்கள் அப்பா மாதிரியே இருக்கிற ஓகேவா பிஸ்னஸ் பணம் அடுத்துக்குள்ள மதிக்க தெரியறதுல ஈஸியாக வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிடுறது பீப்புளை பார்த்த உடனே
இப்படி இருக்காது கடைசியில் அப்புறம் நீ மன நிம்மதி இல்லாமல் தான் நீ கஷ்டப்படும். ஏன்னா வந்துட்டு உங்கள் அப்பா என்னை இப்படி தான் டார்ச்சர் பண்ணார் ஸ்டார்டிங்லேருந்து கல்யாணம் எப்போ வரைக்கும் கூட. அதே மாதிரி நீ ஐடியா எனக்கு பயமாக்குது. தயவு செஞ்சு நீ இப்படி இருக்காத. பணம் இந்த யாரை பார்த்தாலும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி தப்பாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காது. இது உனக்கு கடைசியாக இருக்கட்டும். நான் உன்னை என்றைக்குமே இந்த மாதிரி கோவமாக கத்தி பேசுனது இல்லை, இந்த மாதிரி உனக்கு அட்வைஸ் பண்ணதில்லை. ஏன்னா நான் அட்வைஸ் பண்ண நீ எப்பயுமே வந்து கேட்க போகிறது இல்லை. பட் ஸ்டில் இன்றைக்கி ஏன் சொல்கிறேன், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருந்துச்சு. நீ தேவையில்லாமல் அந்த பொண்ணு வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாதிரி. முக்கியமான விஷயம், இன்னொருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸ் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு நீ ஒரு வேளை சாப்பாடு போடுறதில்லை, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணதில்லை, எதுவுமே இல்லை. அப்படியேப்பட்ட நீ எப்படி ஒரு பொண்ணை பற்றி தப்பாக ஜட்ஜ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்கும்போது இப்போ வீக்கெலாம் வாயே இருக்காது. வாய் தந்து என்ன பேசுறது கூட தெரியாது. கெவின்லாம் வந்துட்டு மனசில் நினைப்பார், நல்லா சொல்லுங்கம்மா இப்படி தான் அப்படி சொல்லிட்டு நினைப்பார். வியா அப்போ வந்துட்டு சைலண்ட்டாகவே இருப்பார். அப்போ வியா அவங்க அம்மா கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க. வியா பார்த்துட்டு சரி நீங்கள் 2 பேரும் போய் படுங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கெவினையும் வியை பார்த்து கேட்கும்போது கெவின் வந்துட்டு நான் சாப்பிடல அப்படி சொல்லுவார். வி வந்துட்டு சாப்பிட்டியா நீ சொல்லிட்டு வியை பார்த்து கேட்கும்போது வி எதுவுமே வாய் திறக்க மாட்டார். அப்போ கெவின் சொல்லுவார் இல்லை அவனும் சாப்பிடல அப்படி சொல்லும்போது சரி நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு படுங்கப்பா ப்ளீஸ் அப்படி சொல்லும்போது அப்போ கெவின் சரிம்மா அப்படி சொல்லுவார். வி வந்து ஜஸ்ட்டு தலையை மட்டும் ஆட்டுவார். இந்த சைடு வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஏன்டா வி நீ இப்படி பண்ணுற, எனக்கு புரியவே இல்லைடா, உனக்கு என்னதான்டா பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தவங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி சொல்லிட்டு அவரு மட்டும் அவர் ரூமில் புலம்புவார். அப்போ வந்துட்டு ஜேகே அவங்க அம்மா வந்துட்டு கற்றுத்துட்டவங்க, டே ஏதாவது பைத்தியங்கத்தை பிடிச்சிட்டு உனக்கு ஏன்டா புலம்புற, முக்கியமாச்சு நீ ரூமில் புலம்புறது வெளில ஹால் வரைக்கும் கேட்குது, என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றே இல்லைம்மா எனக்கு வீக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்லுவாங்க. டே என்னடா சொல்ல, நீங்களே நல்லா தானே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, என்ன திடீர்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்லிட்டு ஜேகே அவங்க அம்மா கேட்குவாங்க. அதுக்கு ஜேகே வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார். அப்போ வந்துட்டு ஜேகே அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆக்சுவலி நீயும் கெவினும் வந்துட்டு வியை பார்த்து கேட்டது எந்த ஒரு விஷயம் தப்பான விஷயம் இல்லைம்மா, நீங்கள் 2 பேரும் பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா இன்னொருத்தவங்களை பற்றி இப்படி ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறது வந்துட்டு தப்பான விஷயம். நீ வீக்கு சப்போர்ட் பண்ணாமல் எகுது கேட்டீங்களே நீங்கள் 2 பேர், அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமான விஷயம் வந்து சாப்பிட்டு படுறா எனக்கு புலம்பாதரா, ஏன்னா என்னால் தூங்க முடியல நிம்மதியாக அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சாரிம்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு சாப்பாடெலாம் வேணாம் அப்படி சொல்லும்போது சாப்பாடெலாம் வேணாம் சொல்லக்கூடாது வா சொல்லிட்டு ஜேகே அவங்க அம்மா வந்துட்டு ஜேகேவை கையை பிடிச்சிட்டு போயிட்டு டேபிளில் உட்கார வைப்பாங்க. நீ சாப்பிட்டியாமான்னு கேட்பாரு ஜேகே. நான் சாப்பிட்டேன்டா நீ சாப்பிடு ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு சாப்பாடெலாம் போட்டு கொடுப்பாங்க. அப்போ ஜேகே சாப்பிட்டு அவர் வந்துட்டு ரூமுக்கு போக மாட்டார், ஹாலிலே வந்து உட்கார. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னே தெரியலமா, எனக்கு அந்த பொண்ணை திட்டும் போது ஏதாவது பேசும்போது எனக்கு மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது, காரணமே தெரியலம்மா அப்படி சொல்லும்போது டே மகனே உனக்கு ஏதாவது ஃபீலிங் வந்துருச்சா அந்த பொண்ணு மேலே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அதெல்லாம் இல்லைம்மா, என் மனசு போல மனசா திடீர்னு யாராவது ஒரு பொண்ணு வந்துட்டு இப்படி பேசும்போது எனக்கு கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது அப்போ ஜேகே அவங்க அம்மா வந்துட்டு ஜேகே காதை பிடிச்சி திருவி உனக்கு பூ போல மனசாடா நம்பிட்டேன்டா, உண்மையை சொல்லு உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு. அதெல்லாம் இல்லாமல் என்ன தெரியல வி வந்துட்டு அந்த மாதிரி தப்பாக சொல்லும்போது எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. இதை பார்க்குற ஜேகே அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஓகே நம்ம பிள்ளைக்கு லேசாக ஃபீலிங் வந்து இது பொழுது அந்த பொண்ணு மேலே அப்படின்னு புரிஞ்சுக்காங்க. பட் கேட்க மாட்டாங்க. சரிடா கண்டதேன்னு நினச்சின்னு மனசப்பட்டு குழப்பு அதை போய் பாடு சரியா குட் நைட் சொல்லுவாங்க. குட் நைட்மா அப்படின்னு ஜேகே சொல்லுவார். குட் நைட் சொன்னேடா ஏஞ்சி போடா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நான் உன் மடியிலே படுத்துக்கினேன் ப்ளீஸ் இங்கேயே அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். சரி படுத்துக்க கொஞ்ச நேரம் அப்படி சொல்லி கொஞ்ச நேரம் இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக நான் அவன் கூட தான் படுத்துக்குவேன் அப்படின்னு ஜேகே சொல்லும்போது சரிடா என் கூடயே படுத்துக்க பிரச்சனையே இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு அவங்க அம்மா மணி மேலே படுத்துக்குவார். இந்த சைடு வந்துட்டு நீங்களும் சின்ன வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்டை. உங்கள் தம்பி ஆல்ரெடி போயிட்டு இருப்பார் உங்கள் வீட்டுக்கு. போயிட்டு வந்தேன். அப்போ ஜின்னு வீடு உங்கள் வீடு வந்துட்டு ஒரு 3 வீடு தள்ளி தான் இருக்கும். அப்போ ஜின்னு சொல்லுவார் நானும் வீட்டுக்கு ஒரு தடி அப்படி சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் வேணாடா நீ வீட்டுக்கு போ ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு இப்போ 10 o'clock ஆக போது நான் போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு தயவு செஞ்சு போய் எது கேட்குறேன்ற பேரில் எதுவும் கத்திக்கிட்டு சண்டை வாங்கி எதிரி ஆகினேன் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து ஜின்னு சொல்லுவார். இல்லை நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ஏன்னா அம்மாவுக்கு தெரிஞ்ச அம்மா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அதனால நான் போய் எதுவும் கேட்டுக்க போகல, பட் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க உன் தம்பிகிட்ட பேச பட் கேர்ஃபுல்லாக பேச, அவன் நீ வேற அடிச்சுட்டு அவனை என்ன தப்பு எதுன்னு கேட்காமலே அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்லுவார். உங்களை பார்த்து எனக்கு தெரிஞ்சிச்சுடா எனக்கு புரிஞ்சிச்சு அவன் மேலே தப்பு இருக்காது சொல்லிட்டு, பட் எனக்கு என்ன பண்ண சொல்ல நான் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, இப்போ நான் தான் எங்கள் அப்பா இடத்துலேருந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், எனக்கு முடியல ஜின், சம்டைம் எனக்கு ரொம்ப
இந்த வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சுன்னு அப்படி சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் லெஸ்ஸாக கண்ணெலாம் கலங்க உங்களுக்கு இங்கே பாரு, நீ அப்படிலாம் கண்ணெலாம் கலங்கக்கூடாது, உனக்கு எல்லா டைம்லேயும் எல்லா சப்போர்ட்டாகவும் நான் இருப்பேன், ஓகேவா, நீ முதல்ல வீட்டுக்கு போக டைம் ஆகிடுச்சு, இல்லை நானும் வீட்டுக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்லும்போது வேணாடா நீ கூட உங்கள் அம்மா திட்ட போகிறாங்க ஒன்று அப்படி சொல்லும்போது எங்கள் அம்மா அதெல்லாம் திட்ட மாட்டாங்க நான் போய்க்கிறேன் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க. அப்போ உங்கள் அம்மா கேட்பாங்க எங்கடி போயிட்டு வந்தேன், உன் தம்பி இப்போ தான் வந்தா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கொஞ்சம் கோவமாக கேட்பாங்க. இல்லைம்மா ஆக்சுவலி நான் ஜின்னை பார்க்க போயிருந்தேன், ஜின் வீடு இங்கே 4 வீடு தள்ளி தான் இருக்குது, போயிட்டு இவ்வளோ லேட்டாக வர நம்புற மாதிரியே இல்லை நீ சொல்கிறது எதுவுமே அப்படி சொல்லிட்டு அவங்க கோவமாக கேட்பாங்க. அம்மா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவது. ஆமாம் நான் ஏதாவது கேட்கும்போது மட்டும் தலைவலின்னு சொல்லிவிடு அப்படி சொல்லி உங்கள் அம்மா இப்போ கோச்சின்னு அவங்க போவாங்க. உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் தம்பி ரூமுக்கு போவீங்க, கதவு தட்டுவீங்க ஃபஸ்ட்டு, உங்கள் தம்பி திறக்கவே மாட்டாது. அப்போ நீங்களே வந்துட்டு கதவை திறந்துட்டு உள்ளே போவீங்க. உள்ளே போயிட்டு உங்கள் தம்பியை பார்த்து இங்கே பாருப்பா ஒரு நிமிஷம்னு சொல்லும்போது உங்கள் தம்பி சொல்ல தயவு செஞ்சு இந்த ரூம்லேருந்து வெளில போறியா, அவன்கிட்ட நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு ப்ளீஸ் ஐம் சாரி ஓகேவா, எனக்கு தெரிஞ்சிச்சு உன் மேலே தப்பு இருக்காது சொல்லிட்டு, பட் என்ன பண்ண சொல்கிறேன், என்னால் உன் மேலே மட்டும் தானே கோவத்தை காட்ட முடியும், நான் போய் அவங்ககிட்ட பேச முடியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது ஆமாம் அவங்ககிட்ட என் மேலே மட்டும் தான் கோவம் காட்ட முடியும், எல்லாமே பண்ண முடியும், எனக்கு என்ன பிடிக்காது கூட உனக்கு தெரியாது இல்லை, நீ வந்து அக்கா மாதிரி பேச வந்துட்டு இப்போ புதுசாக அப்படி சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுவார் உங்கள் தம்பி. ஆக்சுவலி உங்கள் அம்மா போனவங்க போயிருக்க மாட்டாங்க, அதில் தண்ணி குடிக்கலாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. உங்கள் தம்பி இப்படி பேசலாம் உங்கள் அம்மா கேட்டுன்னு இருப்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எது உனக்கு பிடிச்சது பார்க்காம இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் எனக்கு வந்துட்டு நான் பிடிச்ச கோர்ஸ் படிக்கணும்னு சொன்னேன், பட் நீ நான் சொன்னேன் நான் முடியாது, என்கிட்ட காசு இல்லை, நான் ஒருத்தி தான் சம்பாதிக்கிறேன் சொன்னேன், எல்லா விஷயம் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன். இன்றைக்கி அவன் கூட உன்னால் தான் நான் சண்டைக்கு போனேன் தெரியுமா, அவன் உன்னை பற்றி தப்பாக பேசினேன், அதுக்கோசம் தான் போய் அடிக்க போனேன், உன் அக்கா ஏன் இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிக்க போகாமல் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க சொல்லிட்டு கேட்டான். எனக்கு கோவம் வந்துடுச்சு அதனால் அடித்தேன், பட் நீ வந்து என்ன சரின்னு அடிச்சுட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை சொல்லிட்டு உங்கள் தம்பி ஒரு மாதிரி உங்களே கார்னர் பண்ணி பேசுவார். இது கேட்குறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னடா யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற கடைசி வரைக்கும்ன்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. நினச்சி நீ இவ்வளோ நேரம் என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க ஆமாம் நான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் தம்பி இப்போ வந்துட்டு உங்களை பார்த்து சொல்லுவார் முறைச்சிங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க ஆமாண்டா அப்பா இருந்துட்டாங்க, அப்போ வந்துட்டு நான் ஒண்டி தான் அந்த குழம்பத்தை எடுத்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு, எல்லாரும் மோஸ்ட்லி என் கையில் தான் வந்துச்சு ஓகேவா, நீங்கள் யாருமே எதுவுமே பண்ணல, நீங்கள் சின்ன பசங்க இருந்த என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு 2 பேருக்கு எஜுகேஷன் கொடுத்து எல்லாமே கொடுத்தேன், பட் நீ தான் ட்ராப் அவுட் ஆகிட்டேன் பாதிலே காலேஜ், அதுக்கு வந்துட்டு இப்போ என்னை ப்ளேம் பண்ணுற முக்கியமான விஷயம் வந்துட்டு யாரோ நீ லவ் பண்ண அந்த பொண்ணு ஒன்று விட்டு போயிட்டா, அதுக்கு வந்துட்டு நான் தான் காரணம் ஓகேவா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இந்த குடும்பத்தை எந்த தப்புன்னு எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லா பொழியும் என் மேலே தான் வரும் ஓகேவா, பிகாஸ் நான் இருக்கிறது தான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை ஆகுது, நான் எங்கேயாவது போயின்னு நினச்சா கூட எனக்கு போக முடியல, ஏன்னா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் வந்துட்டு நான் பொறுத்துக்குன்னு இந்த குடும்பத்துக்கு வர கஷ்டப்படுறேன், பட் கடைசி வரைக்கும் நீ புரிஞ்சிக்கவே இல்லை என்ன முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசணும் என்கிட்ட கேளு அப்படி சொல்லி நீங்கள் இப்போ கோவமாக அழுதுனே வந்துட்டு வந்து வெளில வரீங்க. வரும்போது உங்கள் அம்மா நின்று இருப்பாங்க, நீங்கள் உங்கள் அம்மா பார்த்து வந்து உங்களுக்கு என்ன கஷ்டமாக ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டாங்க எனக்கு கேட்டாங்களா வேறு, உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக நீங்கள் அழுக ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா கிட்டே வந்துட்டு எல்லாம் சரியாயிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மா கூட போவீங்க, அப்போ உட்கார சொல்லுவாங்க, ஒரு சேர் எடுத்து போட்டு நீங்கள் உட்காரிங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, உன் தம்பியாக இருக்கட்டும் உன் தங்கச்சியாக இருக்கட்டும் இல்லை நானாக கூட இருக்கட்டும், உனக்கு எப்போ வந்துட்டு உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்று கொடுக்காம இருக்கிறோமோ அப்போ நீ அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஒதுங்க, அதுதான் நல்லதுமா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மா பார்ப்பீங்க என்னம்மா சொல்கிற அப்படி சொல்லிட்டு ஆமாம்மா ரொம்ப மரியாதைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கூட நீ உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ எல்லாமே தான் பண்ண, அவனை காலேஜுக்கு கூட சேர்த்து விட்டான், அவனே தான் நின்றுட்டான், அதுக்கு எதுக்கு நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற, ஆக்சுவலி அவன் தான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணும், நீ உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் உன்னோட பெஸ்ட்டு இந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்குற, அதனால நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்காத போய்ப்பாடு. முக்கியமான விஷயம் வந்துட்டு இவங்க அதை சொல்கிறாங்க அவங்க இதை சொல்கிறாங்க சொல்லிட்டு எதையுமே வந்துட்டு உன் தலையில் போட்டுக்காதம்மா ஓகேவா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய் ஓகேவா, என்றைக்கு இருந்தாலும் வந்துட்டு உனக்கு நீ உண்மையாக இருக்கும்போது தான் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். அடுத்தவங்களுக்கோசரம் வாழணும்னு என்றைக்குமே நினைக்காத,
இப்படி நினச்சின்னா கடைசி வரைக்கும் நீ வாழவே முடியாது நிம்மதியாக, புரிஞ்சிச்சாம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் தலை மேலே கை வைப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவீங்க. சரி வா சாப்பிட்டு படு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லும்போது, இல்லைம்மா எனக்கு பசிக்கல அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை நீ கொஞ்சம் சாப்பிட்டு படுவோம் ப்ளீஸ் அப்படிமா, ப்ளீஸ்மா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படி சொல்லும்போது, சரி போய் படுமா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லுவாங்க. நீங்களும் போயிட்டு ரூமில் போய் படுக்க போயிடுங்க. அப்போ உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உங்களை எப்படி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் போய் படுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் வேகமாக எழுந்துச்சி ரெடி ஆகிட்டு மறுபடியும் வந்துட்டு உங்கள் தங்கச்சி வந்துட்டு காலேஜில் ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க. உங்கள் தங்கச்சி சொல்லுவாங்க, இல்லை நான் பஸ்லேயே போய்க்கிறேன், இதுக்கப்புறம் நீ ட்ராப் பண்ண வேணாம், ஏன்னா நீ ஆல்ரெடி வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக ஓட்டுற, என்னால் உனக்கு ரொம்ப தொந்தரவு ஆகுது அக்கா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்கள் தங்கச்சி பார்த்து, இல்லை பரவாயில்லம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனை, நீ வா அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு, நைட் நடந்த விஷயத்த நானே எல்லாம் கேட்டேன், நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்காது ஓகேவா, எப்பவுமே உனக்கு நீ உண்மையாயிரு அப்படி சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி சொல்லுவாங்க. அதுக்கு சரி நீ பார்த்து போவா நான் கிளம்புன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி வருவீங்க. ஜின் ஆல்ரெடி வந்துட்டு வாசல் தான் வெயிட் பண்ணுவார். என்னடா முன்னாடி வந்துட்டு ஆரன் கூட அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, அடிக்கலாம் தான் நினச்சேன், எனக்கு தெரியல அடிக்க தோணல, நீ வந்த பிறகு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிறேன் ஜின் சொல்லுவார். சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. என்னடி உன் ஸ்கூட்டி எடுத்துன்னு வரலையா அப்படி சொல்லிட்டு ஜின் கேட்கும்போது, இல்லைடா ஆக்சுவலி நான் இன்றைக்கி ஸ்கூட்டியில் வரல, நான் கூட வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின் கூட தான் போவீங்க. போன உடனே ஆஃபீஸில் வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். என்ன இது கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது, நீங்கள் ஜின்னை பார்த்து கேட்பீங்க. என்ன கேட்டால் எனக்கு நான் தெரியும், நானும் அவன் கூட தான் நான் வந்தேன், வா போய் கேட்கலாம் சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ வந்துட்டு உங்கள் பாஸ் வந்துட்டு வந்துட்டிங்களாப்பா, ஆக்சுவலி இந்த ஃபைலை ரெடி பண்ணுங்கள், அது மட்டும் இல்லை மீரா இன்றைக்கி கொஞ்சம் வேலைக்கு தோணுக்கு அப்படி சொல்லுவார். என்ன சார் அப்படி சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஆக்சுவலி நீ பண்ண ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓகே பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, அதை வந்துட்டு இன்றைக்கி யார் பண்ணுது சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க, இன்றைக்கி வந்து பார்க்குறாங்களா, அதனால் நீ தான் வந்துட்டு நிற்கணும், ஏன்னா நீ தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். லாஸ்ட் டைமே அவங்க கேட்டாங்க, நீ எங்கே வெளில போய்க்கிறேன் லீவெல்லாம் சொல்லியாச்சு, இந்த தடவை அப்படி சொல்ல முடியாது அப்படின்னா உங்கள் பாஸ் சொல்லும்போது, அப்போ நீங்களும் சரின்னு சொல்லுவீங்க. அப்போ ஜின் வந்துட்டு உங்களை பார்த்து சிரிப்பார். ஏன்டா இப்போ என்னை பார்த்து சிரிக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக கேட்பீங்க. ஒன்றும் இல்லாடி எல்லா தடவையும் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன் சொல்லி இந்த தடவை நல்லா மாட்டினேன், ஏன்னா 3 தடவை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், ஏன்னா லாஸ்ட் டைம் நான் கொடுக்கும்போதே ஒரு மாதிரி பார்த்தாங்க, நீ இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது என்ன பார்க்க போகிறாங்களோ தெரியல, எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்க அப்படி சொல்லுவார். நீ பயப்படுத்த, நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது நர்வஸ் ஆகும், இப்போ நீ வேறு இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு இன்னும் பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் ஜின்னை பார்த்துட்டு யாரா அந்த 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது நம்ம கம்பெனியோட கொலாபரேஷன் ஆகிருக்குது, அன்றைக்கி கூட வந்தாங்க நீ கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்கும்போது, நான் பார்க்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லைடா, சரி நான் போயிட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஆகும் சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க. அப்போ ஜின் வந்துட்டு கை பிடிச்சி, ரிலாக்ஸ் ஆகிடும், ஓகே நல்ல மாதிரி பண்ணுவேன், நான் உன்னை நம்புகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நீ ஒருத்தன் தாண்டா என்ன நம்புகிறேன், யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மாவை அடுத்தது நீ மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் ஜின்னை பார்த்து சொல்லுங்க. நான் எப்போ உன்னை நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சரி விட்றா நான் போயிட்டு இது ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஆகிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி அவங்க 3 பேரும் என்ட்ரு ஆகிட்டு இருப்பாங்க. அந்த 3 பேர் யாருன்னு மேபி நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெவின், ஜேகே, வி வந்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அவங்க வந்துட்டு மீட்டிங் ரூம்குள்ளே போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ உங்கள் பாஸும் வந்துட்டு அவங்களுக்குலாம் ஹலோ சொல்லிவிட்டு என் உட்கார சொல்லுவாங்க மீட்டிங் ரூமில். அப்போ வி சொல்லுவார், லாஸ்ட் டைம் பார்த்தலாம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணவங்க வந்துட்டு மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேனே வந்துட்டாங்களா அவங்க அப்படி சொல்லிட்டு கேட்பார் வி. வந்தாச்சு சார் அப்படி சொல்லிட்டு உங்கள் பாஸ் சொல்லுவார். சரி நான் அவங்கள மீட் பண்ணால் இன்னொரு தடவை அவங்க வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண சொல்லுங்கள், ஒரு தடவை நான் அவங்க மூலியமாக வந்துட்டு கேட்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் கெவினும் சொல்லுவாங்க. சரி ஒரு நிமிஷம் அவங்கள வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பாஸ் சொல்லுவார். வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் பாஸ் வந்துட்டு, மீராவா ஆக்சுவலி அவங்க வந்துட்டாங்க, நீ இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு தடவை நீ பண்ணணும், ஏன்னா ஆல்ரெடி ஜின் ஒரு தடவை பண்ணியிருக்கிறான், பட் ஸ்டில் அவங்க இன்னொரு தடவை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு உங்கள் பாஸ் சொல்லும்போது சரிங்க சார் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் பாஸ் உள்ளே என்ட்ரி ஆகிடுவார். செகண்ட் வந்துட்டு நீங்கள் ஃபைல்லாம் எடுத்துன்னு உள்ளே என்ட்ரி ஆகி வருவீங்க. வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு முகத்தை பார்த்துருக்கவங்க கீழே குனிஞ்சு ஹலோ சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையை மேலே நிமித்துவீங்க. உங்களுக்கு பயங்கர ஷாக், ஏன்னா உட்காந்து இருக்குது ஜேகே, வி அண்ட் கெவின், இவங்க 3 பேரையும் பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாதுங்களாம் நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிருக்கீங்க. பட் அகெயின் இவங்களான்ற மாதிரி நீங்கள் ஷாக்கோடு நிற்பீங்க. அவங்களுக்கு அதே ஷாக், இப்போ தெரியுதாடா இந்த எப்போ எதுக்கு மீட் மீ அகெயின் சொல்லிட்டு வச்சுருக்கிறேன் நேம். ஆனால் நம்ம ஒருத்தர் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போமா, அவங்களே நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி வேறு வழி இல்லாமல் ஆகும். அதுக்கு தான் இந்த நேம் வச்சேன். ஆக்சுவலி இது நல்லா இருக்குதுன்னு நான் தெரியல நீங்கள் உங்களோட
ஒப்பீனியன் வந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அகெயின் நான் சொன்னதே தான் சொல்ல போகிறேன். இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்டில் ஏதாவது மென்ஷன் பண்ணிட்டு போங்கடா. இது உங்களுக்கு பிடிக்கலன்ற அந்த விஷயத்தாச்சும் கூட மென்ஷன் பண்ணிட்டு போங்கடா. எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு உண்மையான இந்த ஸ்டோரிலாம் பிடிக்குதான்றது தெரிஞ்சுக்க விரும்புகிறா. தெரிஞ்சுன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தானே. அதுக்கு தான் என்னோட சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பாய், டேக் கேர்.